சாய் ராம் ராம் சாய் ராம் ராம் ராம். என் அன்பின் பிரியமே, இதுவரையில் உன் வாழ்க்கையில் இந்த சாய் சொன்ன வாக்குகள் அனைத்தையும் சேகரித்து கொண்டு இருக்கின்றாய். என்றேனும் ஒரு நாள் சாயின் சத்திய வாக்குகள் பலித்துவிடும் என்று நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கின்றாய். சில நேரங்களில் எப்பொழுது சாய் நீ எனக்கு கொடுத்த வாக்குகள் எல்லாம் பலிக்கும், எப்பொழுது நீ கூறிய அனைத்தும் என் வாழ்க்கையில் நடக்கும் என்று என்னை கேள்விகள் கேட்கின்றாய். ஆனால் கண்மணியே, ஒன்றை புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நான் சொன்னதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. என்னுடைய வாக்குகள் உன் வாழ்க்கையில் பலித்து கொண்டுதான் இருக்கின்றது. உனக்கு நடக்கும் அத்தனையும் நான் சொன்னபடியே, நான் நினைத்தபடியே தான் நடக்கின்றது. இதை நீ புரிந்து கொள்வதில்தான் சிறு சிக்கல்கள் உன்னிடம் இருக்கின்றது. என் கண்மணியே, இந்த எல்லையற்ற பிரபஞ்சம் மிகப்பெரிய அறிய முடியாத ஒன்று. யாருக்கும் அத்தனை எளிதாக புரிந்துவிடப் போவதில்லை. உனக்கு நல்லதே நடக்கும், எப்பொழுதும் நன்மைகள் விளையும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். ஆனால் நீ அறியும்படியான ஒரு நன்மை உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று ஏங்குகின்றாய். இதை தெரிந்து கொள். இங்கே எது நன்மையோ எது தீமையோ என்பது யாருக்கும் தெரியாது. சேரும் மணலும் கலந்து கங்கையில் இருப்பதைப் போல நன்மை தீமை இரண்டுமே இந்த பிரபஞ்சத்தில் கலந்தே இருக்கும். இங்கே நன்மை எது தீமை எது என்பதை வேறுபடுத்தக்கூடிய சாமர்த்தியம் ஞானிகளுக்கு மாத்திரமே இருக்கும். உன் வாழ்க்கையில் இப்பொழுது அதிகமாக நடந்து கொண்டிருப்பது உனக்கான தீமைகள் அல்லது உனக்கு பாதகமான நிகழ்வுகள் என்று நீ நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டும் இருக்கின்றாய். ஆனால் அது உனக்கு நன்றாக தெரியுமா? எது உனக்கு பாதகம் எது உனக்கு சாதகம் என்பதை நீ புரிந்து கொள்ளும் ஞானம் உனக்கு இருக்கின்றதா? உனக்கு விளையும் நன்மைகள் எல்லாவற்றையும் தீமையாக இருக்கக்கூடுமோ என்ற கண்ணோட்டத்தில் தானே நீ பார்த்து கொண்டே இருக்கின்றாய். அது எப்படி சாயப்பா? நான் தான் அவதி உறுகின்றேனே, பிறகு அது எப்படி எனக்கு நன்மையாக இருக்க முடியும் என்று கேட்கின்றாய். ஆம் மகளே, ஒரு பொருளை உன் கையில் இருந்து நீ தொலைக்கும் பொழுது, உன் வாழ்க்கையில் இருந்து அதை இழக்கும் பொழுது நீ சொல்ல முடியாத அளவிற்கு அவதி உறுகின்றாய். துன்பங்களை சந்திக்கின்றாய், துயரத்தில் உழல்கின்றாய். நான் இதை இழந்து விட்டேனே என்று கதறுகின்றாய். இந்த நேரத்தில், உன்னுடைய இக்கட்டான இந்த நேரத்தில் நான் வந்து உனக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று கூறினால் அதை உன் மனம் எப்படி ஏற்றுக்கொள்ளும்? ஆனால் சற்று பொறுமையாக, சற்று மௌனமாக, சற்று மனதில் சாந்தப்படுத்தி கொண்டு நீ யோசித்தால் உன் கையில் இருந்து தவறிவிட்டதாக எண்ணுகின்றாயே, நீ இழந்துவிட்டதாக எண்ணி ஏங்குகின்றாயே, அது உன் வாழ்விற்கு அவசியமானதாக இல்லாமல் இருக்கும், அல்லது அதுவே உனக்கு ஆபத்து நிறைந்ததாகவும் இருக்கும். ஒன்றை தீர்க்கமாக நம்பு. இந்த சாய் உன் கையில் இருக்கும் நன்மைகளை ஒருபொழுதும் பறித்து கொள்வதில்லை. உனக்கு ஏற்படும் பாதகமான சூழ்நிலையையும், உனக்கு வேண்டாதவற்றையும், உனக்கு தீங்கிழைக்கக்கூடியவற்றையும் தான் உன் கையிலிருந்து நான் பறித்து கொள்வேன். அவற்றிலிருந்து உன்னை பாதுகாப்பதற்காகவே உன்னை அவைகளில் இருந்து விலக்கி வைத்திருப்பேன் என்று. அது புரியாமல் நீ அழுது கொண்டிருக்கின்றாய். ஆனால் ஒரு காலகட்டத்தில், ஒரு நேரத்தில் உன் மனது அமைதியடையும் பொழுது இதை நீ புரிந்து கொள்வாய். அப்பொழுது ஏன் சாயப்பா இழக்க வைத்தாய் என்று கேட்ட உனது இதழ்கள், நல்ல வேளை இவ்வாறு நடந்தது, நல்ல வேளை என்னை விட்டு பிரிந்தது என்று நன்றி சாயப்பா என்று அதே வாயால் என்னிடம் கூறுவாய். இந்த உண்மையை, இந்த நிதர்சனத்தை நீ புரிந்து கொள்வதற்கான காலம் சற்று தாமதமாகின்றது, அவ்வளவே. நீ போய் சேர வேண்டிய இடம் எது என்பது உனக்கு நன்றாகவே தெரியும். நீ விரும்பி இந்த இடத்திற்குத்தான் செல்ல வேண்டும் என்பது உன் மனதிற்கும் உன் மூளைக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் எந்த மார்க்கம் அதற்கு சுலபமானதாக இருக்குமோ அது உனக்கு தெரியாது. எந்த வழியில் பயணித்தால் உன்னுடைய இலக்கை நீ சுலபமாக அடைய முடியும் என்ற பாதையும் பயணத்தையும் நீ அறியாமல் இருக்கின்றாய். அவ்வாறாக நீ செல்லும் பாதை முட்கள் நிறைந்த பாதையாக இருக்கின்றதே என்று பயப்படுகின்றாய். எனது இந்த பாதை மிகவும் கரடுமுரடானதாகவும் பயணிக்க கடினமானதாகவும் இருக்கின்றது. சரியான பாதையை காட்டுங்கள் சாயப்பா என்று என்னிடம் வேண்டுகோள் வைக்கின்றாய். ஒன்றை தெரிந்து கொள். இந்த உலக நாடகத்தை அந்த ஈஸ்வரன் கவனித்து கொண்டிருப்பார். ஜீவர்களின் போராட்டத்தை அவர் பார்த்து கொண்டுதான் இருப்பார். சேர வேண்டிய இடத்திற்கு ஜீவர்களை எளிதாக சேர்ப்பதற்கு தன்னால் தேர்வு செய்யப்பட்ட சத்குருக்களை உலகில் நியமித்து வருகிறார்.
இவ்வாறாக என்னை போன்ற குருக்களின் தலையாய பணி என்னவென்று தெரியுமா? இங்கே இந்த உலகில் குருக்களுக்கு உலகின் போக்குவரத்து நன்றாகவே தெரியும். எந்த பாதை எவ்வாறு பயணிக்கப்படுகின்றது, எந்த பாதை எந்த இலக்கை நோக்கி செல்கின்றது, எந்த பாதையில் சென்றால் விரைவாக இலக்கினை அடைய முடியும் என்று எல்லா போக்குவரத்தும் குருவான எனக்கு தெரியும். என்னிடம் தங்கள் உடல், பொருள், ஆன்மா என்று அர்ப்பணம் செய்தவர்களுக்கும் என்னிடம் சரணாகதி அடைந்த என் பக்தர்களுக்கும் அவர்களது போக்குவரத்து பாதையை நான் பார்த்து கொள்கின்றேன். உன்னுடைய இந்த பாதை கடினமானதாக இருக்கின்றது என்று மாற்றுப்பாதையை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். ஆனால் புரிந்து கொள், நீ செல்லும் பாதையே சரியான பாதை. பாதையில் எப்பொழுது தடைகளும் தடங்கல்களும் கரடு முரடானதாகவும் இருக்கின்றதோ அதுவே எப்பொழுதும் நேர்மையான சரியான பாதை. எந்த துன்பமும் இல்லாமல், எந்த சிக்கல்களும் இல்லாமல், எந்த தடைகளும் இல்லாமல் சுலபமான பாதையை நீ தேர்ந்தெடுத்தால் பயணித்து கொண்டே இருக்க வேண்டி வரும். சரியான இலக்கை நோக்கி நீ சென்றடைய முடியாது. அதற்கு பதிலாக தவறான பாதையில் சென்று தவறான இலக்குகளை நோக்கி பயணிக்க வேண்டி வரும். எனவே எப்பொழுது உன் பாதை உனக்கு கடினமாக இருக்கின்றதோ அப்பொழுதே புரிந்து கொள், அதுதான் உனக்கான சரியான பாதை. நேர்மையான வழியில் செல்லும் பொழுது நிறைய இன்னல்களை சந்திக்க வேண்டி வரும். நல்லவர்களைத்தான் இறைவன் சோதிப்பார் என்பதைப் போல நல்ல பாதையில்தான் நிறைய சிக்கல்கள் வரும். எனவே நீ செல்லும் பாதை சரியான பாதை. உனக்கான சவால்களை நீ சந்திக்க நேர்ந்து கொண்டே இருந்தால் சரியாகவே பயணிக்கின்றாய் என்பதை புரிந்து கொள். எல்லாவற்றிற்கும் மேலாக என்னிடம் நீ சரணாகதி அடைந்திருக்கின்றாய். உன்னை என் பிள்ளையாக நான் வளர்த்து கொண்டிருக்கின்றேன். உன் கரங்களை பற்றி கொண்டு உன்னுடனே நான் நடைபோட்டு கொண்டிருக்கின்றேன். உன் பாதையில் ஒரு பொழுதும் நீ தனியாக பயணிக்கவில்லை. இந்த சாயின் சாயலிலேயே, இந்த சாயின் நிழலிலேயே நீ பயணித்து கொண்டிருக்கின்றாய். எனவே உன்னுடைய பாதை ஒரு பொழுதும் தவறாக செல்லாது. அதற்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன். என்னை நம்பு கண்மணி. உன் வாழ்க்கையில் எல்லாம் நலமாகத்தான் நடக்கின்றது. இந்த சாய் சொன்னதைப் போன்று நடப்பதெல்லாம் நன்மைக்கே. உனக்கு நடந்து கொண்டிருப்பதும் நன்மைக்கே. நீ நினைப்பதைப் போன்று எதுவும் பாதகம் இல்லை. எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் நடக்கின்றது. இதை புரிந்து கொள்ளும் ஒரு காலகட்டம் உனக்கு விரைவில் வரும். அப்பொழுது நடந்த நன்மைகள் எல்லாவற்றிற்கும் நீ நன்றி கூறும் ஒரு தருணமும் வரும். ஆக புரிந்து கொள், நான் சொன்னபடிதான் எல்லாமும் நடந்து கொண்டிருக்கின்றது. என் வாக்குகள் உன் வாழ்க்கையில் பலித்து கொண்டுதான் இருக்கின்றது. இதை புரிந்து கொள்ளும் ஞானத்தை மட்டும் வளர்த்துக்கொள். இல்லை என்றால் பொறுமையுடன் காத்து கொண்டு இரு. காலங்கள் உனக்கு எல்லாவற்றையும் புரிய வைக்கும். உன் வாழ்க்கையில் நன்மை நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நம்பிக்கையை இழந்து விடாதே. நல்ல எண்ணங்களோடு நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கான நன்மைகளோடு உன் சாயப்பா உன்னை தேடி வருவேன். ஆம் கண்மணி, தைரியமாக இரு. இந்த சாய் சொன்னதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும். ஏனென்றால் உன் சாயப்பா நான் இருக்க பயம் ஏன்? ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.